காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவன் தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவன் தேடு, வேலையுனக்கு கைகூட தியவேதன் கிருபை வரத்தை மன்றாடு. வேலையுனக்கு கைகூட. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வசனங்கள். நீரோ உமது வார்த்தைகளை மீறி முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொல்லப்படுவான். நீரோ மனோபலம் கொண்டு தைரியமாக இருந்தால் போதும் என்றார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவருடைய திருப்பணியை பெற்று அபிஷேகம் பெற்று இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிற அன்பான பிள்ளைகளுக்கு தடைகள் வரலாம், முரட்டாட்டங்கள் வரலாம், இடையூறுகள் நெருங்கலாம், பிளவுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த மக்கள் கடவுள் மேல் பற்றுதல் உள்ளதின் காரணத்தினால், விசுவாசம் உள்ள காரணத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள், உமது வார்த்தையை மீறி முரட்டாட்டம் பண்ணுகிற கடவுளுடைய ஊழியர்கள், ஆசாரியர்களுடைய வார்த்தையை மீறி முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள். நாம் எப்பொழுதுமே ஒரு கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். பழைய பாரம்பரியங்களை கட்டிப்பிடித்து நாம் பிசாசின் பிள்ளைகளாக, சோதனைக்குட்படுகிறவர்களாக, கலகக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் இத்தனை ஆண்டுகள் என்று வருடங்களை சுட்டிக்காட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சமாதி கட்டுகிற மக்களாக இருக்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களை பார்த்து தான் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களாக உமது வார்த்தையை மீறி முரட்டாட்டம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அன்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு, உன் சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவையை எடுத்து கொண்டு வா. அது எந்த நிலையில் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், அபிஷேகிக்கப்பட்டவர்களுடைய வார்த்தையை நீ முரட்டாட்டம், அதற்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்யாதே. அப்படி முரட்டாட்டம் செய்தால் நீ கொல்லப்படுவாய் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியம் கூறுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். முரட்டாட்டம் 18வது வசனம் தெளிவாக கூறுகிறது, உமது வார்த்தையை மீறி முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் கொல்லப்படுவார்கள், ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, அநேக நேரங்களில் நமக்கு தடைகள் என்பது இந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாத போது வருகின்ற தடைகள். அதைத்தான் ஆண்டவர் அந்த தடைகள் வராதபடி உன்னை காத்து கொள்ள வேண்டும் சொன்னால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் நமக்கு மிஞ்சி எண்ணும் பொழுது நான் ஒரு பெரிய அலுவலர், நான் ஒரு பெரிய பணியாளர் என்று நம்மை மிஞ்சி எண்ணும் பொழுதுதான் அங்கே பிசாசு முன்னிடத்தில் தலை தூக்கி பல பிரிவினைகளுக்கும் கலகத்துக்கும் நம்மை ஆளாக்குகிறார். இதனால் அநேகருடைய நன்மதிப்பை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைக்கும் கூட 70-80% விமான விபத்துக்கள்
சரியான மனித தொடர்பு இல்லாத காரணத்தினால் தான் ஏற்படுகிறது. தகவல் குறியீடுகள் சரியாக டீகோடு செய்யப்படாவிட்டால் தொடர்புகளின் முறிவு ஏற்படும். நவம்பர் 13, 1996 சவுதி அரேபியாவைச் சேர்ந்த விமானம் கஜகஸ்தான் விமானம் நடுவு வானில் புதுடெல்லியில் மோதியது. இதற்கு காரணம் சொல்லப்படுவது கஜகஸ்தான் விமானி ஆங்கிலம் சரியாக புரிந்து கொள்ள முடியாததினால். இந்திய இயக்குநர்களுடைய ஆங்கிலம் கொடுத்த தகவல் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அநேக நேரங்களில் நாம் சரியான புரிதல் இன்றி பல பேருடைய வார்த்தைகளை கேட்பது. ஒருவருடைய வார்த்தை, அது தேவனாகிய கர்த்தர் உடைய வார்த்தையை மாத்திரம், உனக்கு மேலாக இருக்கிற ஒரு எஜமானுக்கு மாத்திரமே நாம் பணி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருப்பார், நாமும் கர்த்தரோடு இருப்போம். அப்படி இல்லை என்றால் அழிக்கப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நீர் கொடுத்த கிருபையில் இன்றைக்கு எச்சரிப்பான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். உமது வார்த்தைகளுக்கு முரட்டாட்டம் செய்கிறவர்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் உம்மோடு, ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரரோடு ஆண்டவரை நீர் இருக்கிற தேவன் ஏசப்பா, இன்றைக்கு எங்களோடு இருக்கிறீர். எங்கள் வார்த்தைக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை மன்னித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.